Welcome back guys to building a social media app with Python part 13. So போன பார்ட்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படினு முதல்ல சொல்லலாம். போன பார்ட்ல வந்து நம்ம போஸ்ட் எலிமெண்ட் அப்படிங்கறத பார்த்தோம். பாத்தீங்க அப்படினா எப்படி ஒரு போஸ்டர் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு GUI எலிமெண்ட் அது என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். சோ இந்த எலிமெண்ட்ல ஒரு போஸ்ட் அதாவது ஒரு பர்టిక్యులர் ரெக்கார்ட் அதாவது இந்த பாருங்களேன் இங்க இந்த ஒரு பர்టిక్యులர் ரெக்கார்டை ஸ்டோர் பண்ணக்கூடியதை நாம் பார்த்திருக்கோம். ஓகேவா? இந்த ஒரு ரெக்கார்டை ஸ்டோர் பண்ணி அது ஒரு போஸ்ட் ஆப்ஜெக்ட்டா காட்டும். ஓகேவா? அதான் இந்த போஸ்ட் எலிமெண்டோடது. சோ ஒரு யூசருக்கு நம்ம அவரோட ஃபீட் பேஜை காமிக்கிறோம். ஃபீட் பேஜ்னா என்ன? கலெக்ஷன் ஆஃப் போஸ்ட்ஸ். ஸோ அந்த ஃபீட் பேஜ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபீட் பேஜ் ஆக்சுவலி ரொம்ப சின்ன கோடு தான். பட் வந்து என்னன்னு தெரில, எனக்கு வந்து இதை நான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே டைப் பண்ணியிருந்தா ஒரு மாதிரி லைக் எஃபெக்டிவாக ரீச் ஆயிருக்காது அப்படின்னு தோணுது. ஏன்னா நான் செய்ய எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுக்கு டைம் இதில் எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே இருக்கும். அண்ட் அகெயின் வந்து நிறைய நான் வந்து இப்போ செய்யும்போது ஆன் த ஃப்ளையில் நிறைய எடிட் பண்ணுவேன். அதனால வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ இதை நான் உங்களுக்கு வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் இதை. ஸோ ஃபீட் பேஜ் அப்படிங்கிறது ஒரு கிளாஸு. ஸோ ஃபீட் பேஜ்னால் என்ன அப்படின்னா ஒரு டோட்டல் ஃப்ரேம் அதாவது அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே நிறையா போஸ்ட்ஸ் கொடுக்க போகிறேன். போஸ்ட் எலிமெண்ட் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 10 போஸ்ட் இந்த யூசர் காட்ட போகிறோம் அப்படின்னா ஸோ அந்த 10 போஸ்ட்டு இந்த ஃபீட் பேஜில் நான் உங்களுக்கு காட்டுவேன். ஓகேவா? ஸோ அதுதான் அந்த ஃபீட் பேஜோட டார்கெட். ஸோ ஃபீட் பேஜில் பேசிக்காக ஒன்றும் கிடையாது, ஒரு 4-5 போஸ்ட் எலிமெண்ட்ஸை காட்டுறது. ஸோ எப்படி சொல்லலாம், ஒரு ஃப்ரேம்குள்ளே 10 லேபிளில் போடுறோம் இல்லையா, அதே மாதிரி இந்த ஃபீட் பேஜுக்குள்ளே 10 போஸ்ட் எலிமெண்ட்டை போடுறோம். அவ்வளோதான். அந்த அளவுக்கு சிம்பிளாக உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போது இந்த ஃபீட் பேஜுக்கு என்னென்ன தேவை? இந்த ஃபீட் பேஜ் யாரோட ஃபீட் பேஜ்னு முதல்ல தெரியணும். ஸோ அதுக்கு யூசரோட இமெயில் கண்டிப்பாக தேவை. ஸோ யூசரோட இமெயில் இருந்தால் தான் ஃபீட் பேஜ் ஒர்க் ஆகும். அது நம்பர் 1. அடுத்து பேரண்ட் வந்து நம்ம எல்லாத்துக்கும் வாங்குறதானே, அது இருக்குது. ஸோ எப்பவும் போல் இனிஷியலைசேஷன். இங்கே தான் வந்து நான் ஒரு எக்ஸ்ட்ரா விஜெட் யூஸ் பண்ணியிருக்கேன், என்னோட ஸ்க்ரோலபிள் ஃப்ரேம் கஸ்டம் விஜெட். ஓகேவா? ஸோ இந்த கஸ்டம் ஸ்க்ரோலபிள் ஃப்ரேம் விஜெட் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று இருக்குது. இதனோட ரெபாசிட்டரியில் அப்டேட் பண்ணியிருக்கேன் திருப்பியும். நீங்கள் வேணால் வந்து இதுக்குரிய ஒரு வீடியோ இருக்குது இது என்ன விஜெட் அப்படின்னு சொல்கிறதுக்கு. பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஒன்றும் கிடையாது, ஒரு ஃப்ரேம்குள்ளே நம்ம ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ணலாம். அதாவது வந்து ஒரு மெயின் ஃப்ரேம் இருக்குது, அந்த மெயின் ஃப்ரேம்குள்ளே என்னால் சில ஃப்ரேம்ஸை ஆட் பண்ண முடியும். அப்புறம் அதுக்கு ஸ்க்ரோலிங் ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு தான் இந்த கஸ்டம் விஜெட். இது வந்து என்னோடய கிட்ஹப் ரெப்போவில் அவைலபிளாக இருக்கும். இந்த ரெப்போலையும் சரி, இதுக்குரிய தனியாக இருக்க பைபிட்ஸ் ரெப்போலையும் சரி, போய் எடுத்துக்கோங்க அதோட கூட. இல்லாட்டி இதுலேருந்து பார்த்து கூட நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். ஓகே? ஸோ இது ஒரு கஸ்டம் ஸ்க்ரோலபிள் விஜெட். அந்த விஜெட்டை மெயின் விண்டோவாக நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஜஸ்ட் அ செகண்ட். ஓகே, ஸோ அந்த விஜெட்டை தான் இங்கே மெயின் விண்டோ யூஸ் பண்ணி. ஸோ ஒரு ஸ்க்ரோலபிள் விஜெட்டுக்கு 2 டாக்குமெண்ட், மார்ஜினும் இதுவும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுருக்கேன். ஸோ அது 2 கொடுத்தாச்சு. அப்புறம் ஃபில்லெக்ஸ் இதெல்லாமே வந்து ஜஸ்ட்டு அடுத்து செட்டப் ஃபீட் பேஜ் கூப்பிட்றேன். இந்த செட்டப் ஃபீட் பேஜ் என்ன அப்படின்னா என்னோட ஃபீட் பேஜோட அவுட்புட் பாருங்கள். ஷிஃப்ட் F10. ஓகே, ஸோ பேசிக்காக என்னோடய ஃபீட் பேஜ் இதுதான். ஓகே, இங்கே மேலே டைட்டில் ஹெடர்ஸ்க்கெலாம் விட்டுருக்கேன். இதுதான் என்னோடய ஃபீட் பேஜ். பேசிக்காக ஒரு ஃபீடுனா ஒரு போஸ்ட்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாலா அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிறதுல இருந்து இது யூசரோட ப்ரொஃபைல் பிக்சர், இது யூசர் நேம், அடுத்து கேப்ஷன், அதுக்கப்புறம் கீழே இருக்கிறது இந்த இமேஜ். ஓகேவா? இது ஏதோ ஒரு ரேண்டம் இமேஜ். அப்புறம் கமெண்ட் பட்டன், லைக் பட்டன். ஓகேவா? ஸோ இது 2 ஒர்க் ஆகும். கமெண்ட் பட்டன், லைக் பட்டன் நம்ம போஸ்ட் எலிமெண்ட்லேயே பார்த்தாச்சு நம்ம. ஓகேவா? அது போக கீழே கிரியேட் போஸ்ட், அடுத்து ரெஃப்ரெஷ், இந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ். அண்ட் கிரியேட் போஸ்ட்டை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு இந்த கிரியேட் போஸ்ட் டயலாக் ஒன்று வருது. ஸோ இதுலேயும் போயிட்டு நம்ம போஸ்ட் பண்ணலாம். ஸோ ப்ரௌஸ் இமேஜஸ் இதெல்லாம் இருக்குது. ஓகே, ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஃபீட் பேஜுக்கு முடிச்சுக்கோம். ஸோ ஃபீட் பேஜ் வந்து இப்போ நம்மளோட இப்போ பார்த்ததான் நம்மளோட அவுட்புட். ஸோ என்ன செய்யணும், வந்து எனக்கு வந்து ஒரு 2 பட்டன்ஸ் இருக்குது. அந்த பட்டன்ஸை எடுத்து கீழே பேக் பண்ணிடுறேன். ஓகேவா? சும்மா எடுத்து கீழே பேக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமேட்டு எனக்கு என்ன தேவை அப்படின்னா போஸ்ட் போடக்கூடியதுக்கு அந்த மெயின் ஃப்ரேம் தேவை. இந்த பார்த்தீங்கன்னா எனக்கு பாட்டம் ஃப்ரேம் இருக்குது, மெயின் ஃப்ரேம் இருக்குது. ஸோ இந்த மெயின் ஃப்ரேம்குள்ளே தான் போஸ்ட் போட போகிறேன். அதுக்கு என்ன பண்ணணும், என்னென்ன போஸ்ட்டெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுக்கணும் இல்லையா. அதுக்கு என்ன பண்ணுறேன், ஃபெச் யூசர் போஸ்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம டேட்டா பேஸில் ஏற்கனவே டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபெச் யூசர் போஸ்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அதை யூஸ் பண்ணி x(0) for x in fetch friends of self.username. இங்கே தான் வந்து முக்கியமான பாயிண்ட். இங்கே லிஸ்ட் காம்ப்ளிகேஷன் அகெயின் யூஸ் பண்ணிக்கேன். காம்ப்ளெக்ஸாக தெரியும், பட் ஈஸி தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஒரு யூசருக்கோட அவர் என்னென்ன போஸ்ட்டெல்லாம் பார்க்கணும், அவரோட ஃப்ரெண்டோட போஸ்ட் ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு முதல்ல நமக்கு தெரியணும். அதுக்கு தான் இந்த ஃபெச் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபெச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்னு நான் ஏற்கனவே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதுவுமே என்னோடய டிபியில் இருக்குது, சாரி என்னோடய கிட்ஹப் ரெப்போல இருக்குது.
இந்த ஃபெச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபங்க்ஷன் பார்த்துக்கோங்க, சிம்பிள் ஃபங்க்ஷன் தான். இதில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நம்ம எடுத்துடலாம். அதுக்கப்புறமேட்டு அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து அதில் இருக்க ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கும், ஸோ இந்த எக்ஸ் ஆஃப் ஜீரோங்கிறது ஃப்ரெண்டோட நேம், ஓகேவா, ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கும் நம்ம வந்து ஃபெச் யூசர் போஸ்ட்டில் அது கொடுக்குறோம். ஃபெச் யூசர் போஸ்ட் என்னென்னா ஒரு ஃப்ரெண்டு லிஸ்ட்டை வாங்கி ஒவ்வொரு ஃப்ரெண்டோடதையும் எடுத்து கொடுக்கும், ஓகேவா. அடுத்து செல்ஃப் டாட் ரிசல்ட், இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஃப்ரேம்ஸ், இந்த செல்ஃப் டாட் ஃப்ரேம்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த ஃப்ரேம்ஸை பிடிச்சி வச்சுக்கிறதுக்கு. ஞாபகம் இருக்கா, ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு 0 ரெஃபரன்ஸ் இருந்தால் அது பைத்தானில் அது டெலீட் ஆயிரும். ஸோ அதனால் அதை பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு செல்ஃப் டாட் ஃப்ரேம்ஸ். அப்புறம் போஸ்ட் ஐடி போஸ்டட் பை டைப் கேப்ஷன் லைக்ஸ் இமேஜஸ் ஐடி இன் செல்ஃப் டாட் ரெஸ். செல்ஃப் டாட் ரெஸ்ட்டில் என்ன இருக்க போது, ஒரு டப்பிள்ஸாக இருக்கும், போஸ்ட் டப்பிள்ஸாக இருக்கும், கரெக்டாக. ஸோ அந்த ஒவ்வொரு போஸ்ட் டப்பிள்லையும் என்னென்ன இருக்கும், போஸ்ட் ஐடி, போஸ்டட் பை டைப்பு, கேப்ஷன், லைக்ஸ், இமேஜஸ் ஐடி, இது எல்லாம் இருக்கும். ஸோ அதை நான் இங்கே வந்து அன்பேக் பண்ணிட்டேன், ஓகே, பண்ணியாச்சு. இப்போது இதை எடுத்து என்ன பண்ண போகிறோம், எஃப் இஸ் ஈக்குவல் டு போஸ்ட் எலமெண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸ்ட் எலமெண்ட் ஆக்சுவலி இந்த ஆர்குமெண்ட்ஸில் அதுக்குள்ளே நம்ம கொடுக்க தேவையில்லை. ஏன் அப்படின்னா வந்து நான் போஸ்ட் எலமெண்ட்டுக்கு 2 மோட் கொடுத்துருக்கேன். அதை நம்ம போன வீடியோவிலே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ போஸ்ட் எலமெண்ட்டுக்கு 2 மோட் இருக்குது. ஒன்று வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நன் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே நம்ம கொடுக்காம கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து இனிஷியலைஸ் யூஸிங் ஐடி அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்து எல்லாத்தையும் வந்து அதுவே இனிஷியலைஸ் பண்ணிக்கும். ஸோ அந்த ஃபங்க்ஷனை தான் அங்கே நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஃபீட் மெயின் பேஜில். அதுக்கு 2 ஆர்குமெண்ட்ஸ் தான் இனிஷியலைஸ் யூஸிங் ஐடிக்கு. இதை பாருங்களேன், இதை எடுத்துடலாம் நம்ம ஃபுல்லாக. நான் வந்து எதுக்கும் ஒரு காப்பி எடுத்து காய்ச்சிக்கிறேன். இந்த லைன் ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அது ஆட்டோமேட்டிக்காகவே அது நன்னு கொடுத்து இனிஷியலைஸ் பை ஐடியில். ஸோ இனிஷியலைஸ் யூஸிங் ஐடி கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த யூசர் இமெயிலை வச்சு அவர் எந்த போஸ்ட் தேவையோ அந்த போஸ்ட்டை நம்ம பர்ஃபெக்டாக எடுத்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். அதான் இனிஷியலைஸ் பண்ணுறது செட்டப் போஸ்ட் அப்படிங்கிறது அதோட ஜிஓயை காட்டும். அதுக்கப்புறம் செல்ஃப் டாட் ஃப்ரேம்ஸ் டாட் அப்பண்ட் இதை வந்து ஹோல்டு பண்ணி வைக்கிறோம். அதுக்கப்புறம் மெயின் ஃப்ரேம் டாட் இன்சர்ட் ஃப்ரேம். ஸோ இந்த மெயின் ஃப்ரேம் அப்படிங்கிறது என்னோட கஸ்டம் விஜெட். இன்சர்ட் ஃப்ரேம் அப்படிங்கிறது அந்த ஃப்ரேமை தூக்கி அந்த ஸ்க்ரோலபிள் விஜெட்குள்ளே போடும், ஓகேவா. அது அடுத்து ஸோ இப்போ ரிஃப்ரெஷ் ஃபங்க்ஷன் என்ன, ரிஃப்ரெஷ்னா என்ன, எனக்கு அந்த ஃபீடு வந்து திருப்பி புதுசாக இருக்க போஸ்ட்டும் வரணும் அதுக்குள்ளே. அதுக்கு நான் என்ன பண்ணணும், சிம்பிள் இருக்க பேஜை அழிச்சிட்டு புது பேஜை ஃபுல்லாக லோட் பண்ணணும். அதுக்கு தான் இது. ஸோ ஃபார் எக்ஸ் இன் செல்ஃப் டாட் ஃப்ரேம்ஸ், அதான் நான் இது ஃபுல்லாக நம்ம பிடிச்சி வச்ச ஃப்ரேம்னு சொன்னல. ஸோ அந்த ஃப்ரேமை ஃபுல்லாக அழிக்கிறோம், எக்ஸ் டாட் டிஸ்ட்ராய். அடுத்து ஃபார் எக்ஸ் இன் செல்ஃப் டாட் பாட்டம் ஃப்ரேம் டாட் வின்இன்ஃபோ டாட் சில்ட்ரன், இதுதான் வந்து ஒரு ட்ரிக்கியான பாட்டு, தேவையில்லாத பாட்டு தான். ஸோ செட்டப் ஃபீட் பேஜ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நான் திருப்பி கூப்பிட்ருக்கேன், ஏன்னா இந்த வேலையை திருப்பி செய்யணும்னு. ஆனால் அந்த செட்டப் ஃபீட் பேஜுக்குள்ளே தான் இந்த 2 பட்டன் இருக்குது, ஓகேவா. ஸோ இதுக்கு ஆல்ரெடியாக என்ன பண்ணலாம், இந்த 2 பட்டனை தூக்கி இங்கே போடலாம். இல்லாட்டி ஒவ்வொரு தடவையும் இதை டெஸ்ட்ராய் பண்ணி, அட கடவுளே இது ரொம்ப மோசம். இதை விட இது ஆப்டிமலாக இருக்கும். இந்த 2 பட்டன் 2யும் எடுத்தோம் அப்படின்னா, இதை இங்கே போட்டோம் அப்படின்னா இன்னுமே ஆப்டிமலாக வரும். கோட் பண்ணும்போது எனக்கு அது ஞாபகமே இல்லை. ஆக்சுவலி முதல்ல என்ன பண்ணேன்னா, ஒவ்வொரு தடவையும் நான் 2 பட்டன் க்ரியேட் பண்ணி அதை டெஸ்ட்ராய் பண்ணி திருப்பி 2 பட்டன் க்ரியேட் பண்ணி திருப்பி டெஸ்ட்ராய் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் ஆகிற மாதிரி வச்சுருந்தேன். இப்போது சிம்பிளாக இங்கே வச்சிட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே 2 பட்டன் அப்படியே இருந்துட்டு போகும்ல. ஓகே, ஸோ அதுக்கு தான் இந்த இதை எழுதியிருந்தேன். பட் இப்போது யூஸ்லெஸ்ஸாக போச்சு. அண்ட் அடுத்து வந்து திருப்பி செட்டப் ஃபீட் பேஜை கூப்பிட்றேன். செட்டப் ஃபீட் பேஜை நான் திருப்பி கூப்பிட்றேன், என்ன ஆகும், எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபங்க்ஷன் திருப்பி ரன் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக நியூ போஸ்ட் எல்லாம் எனக்கு ஃபெச் ஆகும், ஓகேவா. சிம்பிள் எனஃப் இது. இப்போது இந்த கிரியேட் போஸ்ட் டயலாக்கு போகலாம். கிரியேட் போஸ்ட் டயலாக் ஒன்றும் கிடையாது, கிளிக் பண்ணால் ஒரு தனி டயலாக் ஓப்பன் பண்ணிடும். கிரியேட் போஸ்ட் டயலாக் இது அடுத்த ஒரு கிளாஸ். ஸோ இந்த கிரியேட் போஸ்ட் டயலாக் அப்படிங்கிறது என்ன பண்ண போகுதுன்னா, ஒன்றும் கிடையாது, நம்மளுக்கு ஒரு போஸ்ட்டுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனையும் வாங்க போகிறது. ஒரு போஸ்ட்டுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவை, போஸ்ட் ஐடி வேணும், ஓகேவா. அடுத்து வந்து யார் போஸ்ட் பண்ணா, அதுக்கடுத்து போஸ்ட்டோட கேப்ஷனு, போஸ்ட்டோட இமேஜு, அப்புறம் போஸ்ட்டோட டைப்பு, அதுக்கப்புறம் அதோட லைக்ஸ் தேவைப்படும். அது லைக்ஸ் நம்ம ஆட்டோமேட்டிக்காக 0ன்னு கொடுத்துக்கலாம், ஏன்னா ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறமேட்டு இமேஜ், ஏதாவது ஒரு இமேஜோட இது வேணும். ஸோ இவ்வளவும் வேணும். இதில் நம்ம யூசர்ட்டு வாங்க போகிறது கேப்ஷன், டைப்பு, அப்புறம் வந்து இமேஜஸ். ஸோ அதுக்குரிய பர்டிகுலர் ஜியூஐயை நான் அரேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இதை உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு நீங்கள் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். லைக் ஜஸ்ட் அ செகண்ட். செட்டப் ஃபீட் பேஜில் எரர் வருது திடீர்னு, என்னாச்சுன்னு தெரில. நன் டைப் ஹேஸ் நோ செல்ஃப் டாட் இமேஜ். ஓகே நான் எதுக்கு அங்கே வந்து இது கொடுத்தேன் இப்போ புரிஞ்சிச்சு, சின்ன விஷயம்.
இல்லை ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த போஸ்ட் எலமெண்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த இடத்துல இமேஜை வந்து இமேஜ் ப்ராசஸிங் அப்போ எரர் வருது. அதான் சொன்னல இமேஜஸ் இருக்கும்போது நிறைய எரர் வருது. ஸோ இந்த செட்டப் பேஜ், இந்த செட்டப் ஃபீட் பேஜ் இதோட நம்மளுக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ கிரியேட் போஸ்ட் டயலாகை பற்றி நம்ம பேசலாம். ஸோ இந்த கிரியேட் போஸ்ட் டயலாக் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. இதோ இந்த ஜஸ்ட் செகண்ட், என்னோட கீபோர்ட் மாறிடுச்சு. ஓகே, கிரியேட் போஸ்ட் ஒன்றுமே கிடையாது. இந்த மாதிரி இதில் வந்து ஒரு லேபிள்ஸ் அண்ட் என்ட்ரி விஜெட்ஸ் தான். இதை நீங்கள் பிட் பண்ணி வைக்கிங்க. இந்த இடத்துல இந்த ஆப்ஷன் மெனு பற்றி நான் சொல்லிடுறேன். அப்புறம் இந்த ப்ரௌஸ் இமேஜ் பட்டனோட வேலை என்ன, அப்புறம் ப்ரௌஸ் இமேஜ் பட்டனை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஒரு டயலாக் வரும். ஸோ இது எப்படி வருது அண்ட் இந்த மாதிரி எப்படி வந்து ஒரு ப்ரிவ்யூ இமேஜ் காட்டுது. இந்த இமேஜ் காட்டலை, பட் சொல்கிறேன் ப்ரிவ்யூ இமேஜ் எப்படி கொண்டு வருது அண்ட் போஸ்ட் பட்டன் எப்படி ஒர்க் ஆகுது எல்லாத்தையும் சொல்கிறேன். ஸோ இப்போ அதை பார்க்கலாம். ஸோ இந்த கிரியேட் போஸ்ட் டயலாக் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த நம்மளுக்கு மூணு இன்புட்ஸை வாங்குது. அது நம்பர் 1 வந்து அந்த யூசரோட போஸ்ட் டைப், அதோட கேப்ஷன், அதுக்கப்புறம் இமேஜஸ் வாங்குது. ஓகேவா? ஸோ அதுக்குரிய GUI கோடு தான் இதெல்லாம். ஓகேவா? அதுக்குள்ளே GUI கோடு மெயினாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌஸ் இமேஜ் பாத். ஸோ ப்ரௌஸ் இமேஜ் பாத் அப்படிங்கிறது வந்து இந்த பட்டன் ஆஸ்க் ஓப்பன் ஃபைல் நேம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஆஸ்க் ஓப்பன் ஃபைல் நேம் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ஃபங்க்ஷனை கூப்பிட்ட உடனே ஒரு டயலாக் ஓப்பன் ஆயிரும். அந்த டயலாக்ல யூசர் என்ன ஃபைலை செலக்ட் பண்ணுறாரோ அதுக்குரிய இமேஜ் பாத் வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ அந்த இமேஜ் பார்த்தா ஒரு ஃபோட்டோவில் ஷூட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா, அந்த இமேஜ் பார்த்தா அப்பெண்ட் பண்ணி வச்சுக்கிறோம். நம்மளுக்கு ஒரு லிஸ்ட் வேணும் இல்லையா, அதுக்கான அப்பெண்ட் பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு இமேஜுக்கும் ஒரு கேன்வஸ் க்ரியேட் பண்ணி அந்த கேன்வஸை நான் வந்து ப்ரிவ்யூ இமேஜ் மாதிரி அந்த இடத்துல காட்டுறேன். ஸோ அதாங்க க்ரீனாக வந்தது. இப்போதைக்கு நான் இமேஜ் லோட் பண்ணல. ஓகேவா? ஸோ அதுக்குரிய கோட் நான் ஆட் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் காட்டுவேன். அண்ட் தென் இப்போ வந்து ஆன் போஸ்ட் பண்ணும்போது என்ன அப்படின்னா, போஸ்ட் ஐடியை வந்து நம்ம டிசைட் பண்ணணும். இந்த போஸ்ட் ஐடிங்கிறபோது தான் இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு நியூ இன்ட்ரடக்ஷன் பண்ணணும். லாஸ்ட் போஸ்ட் அப்படின்னு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்த டேபிளுக்குள்ள லாஸ்ட் ஐடின்னு ஒரே ஒரு காலம், அதில் எனக்கு தேவை ஒரே ஒரு ரெக்கார்டு தான். ஓகேவா? அது ஒரு நம்பர். அது லாஸ்ட்டாக எந்த போஸ்ட் வந்து இருக்கோ அதோட நம்பர். ஓகேவா? ஸோ அந்த போஸ்ட் ஐடியை ஏன் நான் அப்படி ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணுற பேராமீட்டர்ஸ் வச்சு ஒரு போஸ்ட்டை யூனிக்காக வேறு எந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதனால நான் தனியாக ஒரு நம்பர் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? அந்த நம்பரை வந்து டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுறேன். ஆக்சுவலி ஒரு கமர்ஷியல் ப்ராடக்டாக இருந்துச்சு அப்படின்னா, நம்ம இது ஒரு சீரியஸ் ப்ராஜெக்டை, ரொம்ப சீரியஸ் ப்ராஜெக்டாக செஞ்சுருந்தோம் அப்படின்னா, நம்ம ஒரு யூசரோட ஐபி அட்ரஸையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு யூனிக் இன்ஃபோவையோ யூஸ் பண்ணியிருப்போம். பட் இப்போது அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படிங்கிறனால நானாக ஒரு நம்பர் அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்து வந்து self.type.get. இது வந்து ஒரு ஆப்ஷன் மெனு. இந்த ஆப்ஷன் மெனு முதல்ல பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆப்ஷன் மெனு பார் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. பேசிக்காக என்னென்னா, ஒரு வேரியபிள் தேவை, ஸ்ட்ரிங் வேரியபிள் அப்படிங்கிறது வேணும் தேவை. இது வந்து ஒரு கண்ட்ரோல் வேரியபிள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஸ்ட்ரிங் லிஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு வேரியபிள் மாதிரி. ஸோ இதை வச்சு தான் இதோட வேல்யூவை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ self.type.get அப்படின்னு போட்டால் அது என்ன செலக்ட் பண்ணியிருக்காங்களோ அது வந்துடும். அடுத்து நம்மளோட ஆட் போஸ்ட் ஃபங்க்ஷன் தெரியும். அந்த போஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிடும். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட அப்டேட் லாஸ்ட் போஸ்ட் ஐடி அண்டு வந்து இந்த 2 ஃபங்க்ஷன் டேட்டா பேஸில் ஆட் பண்ணியிருக்கேன், காட்டுறேன். ஸோ அப்டேட் லாஸ்ட் போஸ்ட் ஐடி ஜஸ்ட்டு சிம்பிளாக லாஸ்ட் போஸ்ட் ஐடியை வந்து லாஸ்ட் போஸ்ட் ஐடி +1 அப்படின்னு மாற்றிடும். அவ்வளோதான். கெட்டு போஸ்ட் ஐடி வந்து இருக்க நம்பரை நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணி விடும். அவ்வளோதான் இது ரெண்டும். ஓகேவா? ஸோ இந்த கமெண்ட் டயலாக் பாக்ஸ் வந்து கிரியேட் போஸ்ட் டயலாக் பாக்ஸ் வந்து அதுக்கு அவ்வளோதான். இதில் வந்து நீங்கள் ஒரு போஸ்ட்டை க்ரியேட் பண்ணி அங்கே போஸ்ட் பண்ணிங்கன்னா உடனே இங்கே வந்து போஸ்ட் ஆயிரும். ஓகே, போஸ்ட் ஆகி இங்கே வந்துடும். இந்த இடத்துல இமேஜஸ் ஆர்டர் பார்த்தோம், அது டேரெக்டாகவும் உங்களுக்கு உள்ளே வரும். ஓகே, ஸோ இப்போ அந்த எப்படி அந்த ப்ரிவ்யூ காட்டுறது அப்படிங்கிறதையும் அண்ட் யூசர் செட்டிங்ஸ் பேஜை செய்கிறதையும் எப்படி அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். Until then, see you. Bye-bye.